அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 சக்கரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம ஒரு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் கேஜி கார்டனுங்கிற ஒரு சைட்டில் இருக்கிற ஒரு 2 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறக்கு ஒரு 10 அடி தடம் கொடுத்துருக்காங்க. தனி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் போக நம்ம பேலன்ஸ் நடக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த வீட்லேயே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நல்ல பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தொட்டி, செப்டிக் டேங்க்கு, போர், நல்ல தண்ணி கனெக்ஷன் ப்ரொவிஷன் எல்லாமே அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இபி லைனும் எடுத்துட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. விண்டோஸை மட்டும் மாட்டணுங்க. மற்ற எல்லா ஒர்க்குமே முடிஞ்ச ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லோன் கண்டிப்பாக அவைலபிள் கிடைக்குங்க. அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. லோன் 100% வாங்கிக்க முடியும். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 85% to 95% வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நம்ம கிரையத்துக்கும் பேலன்ஸ் கட்டுற இனிஷியல் அமௌண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் பே பண்ணால் போதும். டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் போட்டிருக்காங்க. பார்க்கிங் டைல் போட்டு சைடில் ஃபுல்லாமே டைல் ஒட்டி நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 10x16 சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் வுட்டில் பார்த்திங்கன்னா விண்டோ எல்லாமே பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஷோகேஸ், டிவி யூனிட்க்கு வைக்க வேண்டிய இடம், பூஜா யூனிட்க்கு உட்டன் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு, பெயிண்டிங் முடிஞ்சு, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரிக் ஒர்க் மட்டும் பெயிண்டிங் இருக்குங்க. அதுவும் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 10x16 சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன், ஸ்டெப்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இது கிச்சனால் ஒரு ஸ்பேசிஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 10x11ங்கிற சைஸில் லாஃப்ட் கொடுத்து செல்ஃப் கொடுத்து நல்ல ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் செல்ஃபு, மேலே வைக்கிற ரேக்ஸு, சிங்க்லேருந்து எல்லாமே போட்டு 2 விண்டோ கிச்சனுக்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணுங்கிறக்காக. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூமாக வந்துடுங்க. அட்டாச் பண்ண முடியாதனால காமன் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் நீளமான பெரிய பாத்ரூமாகவே இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் விசிட்டர்ஸ் யாராவது தான் தங்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்ரூமும், மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்து அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு நம்ம வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி டோரு, ஒரு அட்டாச் பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூமோடு இருக்க ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன வேராண்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு விண்டோ வச்சு நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வெளிச்சம் உள்ளே வர மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு 90% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. டைல்லாம் ஒட்டிட்டாங்க. சைடில் இருக்க பேஸ் டைல்ஸும் இபி ஒர்க்ஸ் மட்டும்தான் வைக்கணும். நல்லா ஒரு 10x16 சைஸுங்கில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோடைய அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியிலையும் பார்த்திங்கன்னா பால்கனியில் ஸ்பேஸ் இருக்குங்க. துணி காய போடுறதுக்கு, நம்ம பூச்செடி இதெல்லாம் வளர்த்துறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் இது கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாடி எலிவேஷனில். அதுவும் டிசைன் நல்லா வரும். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். 85 to 90% ஒர்க் முடிஞ்சு ரெடி டு மூவ். அதாவது நம்ம ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணால் லோன் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, ரெடி கேஷ் இருந்தாலும் ஓகே. 1 மந்த்துக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி வீடை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கையில் கொடுத்துருவாங்க மக்களே. வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சைட் விசிட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோம். லோன் ப்ராசஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். முடிஞ்சோன்னே பட்டா மாறுறதுக்கு அதுவே அப்ளை ஆகிடும் மக்களே. கண்டிப்பாக அதையும் நம்ம அந்த ஒர்க்கையும் நம்ம முடிச்சு கொடுத்துர்லாம். பெயிண்டிங் ஒர்க்கு ஒரு 75% முடிஞ்சு இன்னொரு கோட் பெயிண்டிங் பண்ணணும். அதாவது உங்களுக்கு பட்டி பார்த்து எல்லாம் முடிச்சிட்டாங்க, இன்னொரு இது கோட் மட்டும் பண்ணணுங்க. இங்கே பால்கனி டோருங்க. ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக வேண்டி.
சுற்றியுமே வீடு இருக்க ஏரியா தாங்க. வேலந்தாபலம் பைபாஸ்லேருந்து ஒரு 300 மீட்டரில் அமைஞ்சிருக்க ஒரு ஏரியா தான். நம்ம வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பால்கனிக்கு ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டீல் டோர். அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் படி வைக்காமல் மொட்டை மாடி போகிறக்கு காங்கிரீட்டில் தான் படி போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறது இந்த ஏரியாவுக்கு வந்து தனியாக ஒரு இடம் அந்த எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு கிளாஸ் டைப்பில் கொடுத்து ஒரு நீட்டான எலிவேஷன் டிசைன் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. இப்போவும் ஒர்க்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. வில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.